ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 51 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவோட கதையை பற்றி அவன் சொல்லியிருப்பான். எப்படி இல்லை அவன் கஷ்டப்பட்டான், இப்படி அவன் இந்த நிலைமைக்கு வந்தான், எல்லா விஷயத்தையும். இப்போ தான் அங்கே லவ்வே ஒரு விஷயத்தை கேட்குறான். என்னோட கேரக்டர் நேமை நீ அங்கே சொன்னல, கேரக்டர் நேம் அது என்ன பீஸா? நான் இது வரைக்கும் நோட்டே பண்ணலப்பா. அது ஆமா, நீ இது வரைக்கும் அதை பார்க்கலையா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே பார்ட்டி தான், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருந்தோம். நீ அதை பார்க்கவே இல்லையா? அது எப்படி நான் பார்க்க முடியும்? உன்னோட ப்ரொஃபைல் அது எல்லா டைமும் பிரைவேட்ல இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பிரைவேட்ல வச்சா அது காட்டாது எனக்கு. அதே மாதிரி யாரோட ப்ரொஃபைல் பிரைவேட்ல இருக்கோ அவங்கள யாரு தான் ஏத்துப்பா? அதனால தான் நீ கேட்டோம், யாருமே உன்னை ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? எனக்கு இப்போதான் விஷயம் நல்லாவே புரியுது. உண்மையை சொல்றேன், இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? நீ பொய் சொல்றியா என்ன? நான் இதுக்கு மேலேயும் நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பாத்துக்கோ. ஆனா நம்ம ரெண்டு பேரோட பேரும் நல்லா தான் இருக்குல்ல. என்னோட பேரை கேம்ல லவ், உன்னோட பேரு பீஸ். இன்னுமே இணைச்சு பார்த்தாலும் ஒரு நல்ல பேரா தான் இருக்கு. என்ன சொன்ன? இல்ல ஒன்னும் இல்ல. நீ உன்னோட ஸ்டோரிய நீ தொடங்கு. நான் எங்க விட்டேன்? அவன் கம்ப்ளீட்டா அந்த கேம் உலகத்துக்குள்ள போனக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை அது மாற ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன பண்ணும் தெரியல. அப்போ ஒரு பர்சனை நான் தெரியாதனமா முட்டிருப்பேனா, அவன் பார்த்தா என்ன பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டான், ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு. நீ யாரா? என்ன எதுக்குடா நீ முட்டின? உனக்கு என்ன சாகணுமான்னு? இப்பதான் நம்மளுக்கே புரியுது, இவனை தான் அவன் ஸ்டார்டிங்லேயே தாக்கியிருப்பான். ஆமா, உனக்கு என்ன வேணும்? நான் தெரியாதனமா உன்னை முட்டிட்டேன். அதுக்குள்ள மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இதனால அவன் எங்கேயோ போய் விழுறான். இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்லயே எனக்கு ஏகப்பட்ட விஷயம் மோசமா தான் போச்சு கேம்ல. அது கரும போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்கில்லையும் சரி அது போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்கில்லை நான் ஏத்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பார்ட்டியும் கிடைச்சது. எல்லாருமே மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கினாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கிட்ட ஸ்வாடுக்கான ஸ்கில்லு தான் இருக்குமா? இது எந்த விதமான யூஸும் இருந்திருக்காது அவங்களுக்கு. இதனால நம்ம ஹீரோவை யோசிக்காம தூக்கிட்டாங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சரி அவங்க போயிட்டு போட்டோம், நானும் விட்டுட்டேன். ஏன்னா கேம் எதுக்கு? இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணும். ஆல்ரெடி என்னோட வாழ்க்கையில ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். அதனால தான் நான் கேம்குள்ளேயே போனேன். இதுக்கு நான் கேம்குள்ள இந்த மாதிரி ஆளுங்களை மீட் பண்ணணும். நான் என்னோட இஷ்டத்துக்கு ரொம்ப ஜாலியா என்னோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி நான் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் யாரை பத்தியும் எப்பயுமே கவலைப்படல, என்னை பத்தி தான் கவலைப்பட்டேன். அதனாலே என்னவோ தெரியல, இந்த ரியாலிட்டி அதை விட்டு நான் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சேன். நான் இப்போ அப்படி இல்லை, நான் மாறிட்டேன். நான் எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, என்னோட ஸ்டோரியை எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும். நான் ஸ்டார்லைட் கிட்ட சொன்னேன், இப்போ உன்கிட்டயும் நான் சொல்றேன். என்னதான் நான் நல்லா இப்படி சொன்னாலும் ஒரு மூலையில இன்னமும் அந்த பழைய ஜியோ அவன் இருக்கான். அதனால தான் எனக்கு அடிக்கடி என்ன சொல்லணும் அது எனக்கு தெரியல. என்னோட கான்ஃபிடென்ட் அது சுத்தமா போயிடும். இவனை மாதிரி ஒத்தனால இப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்லாம் எனக்கு தோணும். அதனால தான் ஸ்டார்டிங்ல என்னால உங்களை அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியல. இப்போ கூட பாருங்க, நான் எவ்வளோ விஷயத்த சொன்னல, ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ போரிங்கா இருக்கும். ஆமா தானே சரங், நீங்க கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்க அதானே? இல்லடா, நீ என்ன சொல்ற? நான் டிசப்பாயிண்ட்லாம் ஆகல. ஏன்னா நீ சொன்ன விஷயம் என்ன இன்னமும் சந்தோஷமாக்கி இருக்கு. நான் எப்படி டிசப்பாயிண்ட் ஆவேன்? வாய்ப்பே இல்லை. நீ எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி எவ்வளவு தூரம் வந்திருக்க. ஆனா இப்படி சொல்லும் போது கை ஸ்லிப் ஆயிடுமா? அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒரு தப்பான பொசிஷனுக்கு போயிடறாங்க. இதுல நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸும் கைண்டிக்குது. அங்க அவன் மேல இருக்கலாம். அங்க ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியல. எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்கன்னா அவங்க மூச்சு விடுற காத்து அதை கூட அவங்க மாத்தி மாத்தி தான் சுவாசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம சரங் அவளோட கண்ட்ரோலே இழந்துட்டா. அவளோட முகமே ஒரு மாறி தான் இருக்கு. என்ன ஒரு காலம் வந்திருக்குல. ஃபர்ஸ்ட் எல்லாம் பசங்க தான் இப்படி பண்ணுவாங்க, இப்போ என்னன்னா பொண்ணுங்க பசங்களை அடையணும்னு இப்படி பண்ண இருக்காங்க. ஆமா சரங், நீ எதுக்கு அப்படி ஒரு மாதிரி பாக்குற? என்ன எழுந்துக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கைய பிடிச்சு அப்படியே அவ லாக் பண்றா. சரங், நீங்க பண்றதுனால என்னால அங்க மூவ் பண்ண முடியல. சரங்க்கு எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, கிட்ட ஐடியலுக்கான ட்ரைனிங் இருக்கும். அது வழியா தான் இவளுக்கு ஸ்ட்ரென்த்தே வந்திருக்கும். ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவன் நல்லா உத்து பார்த்தா சரங்கு ஒரு மாதிரி வெக்கப்படுறா. அவ அப்படியே கிட்ட கிஸ் பண்ணலான்னு போறா. அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஒண்டி கேக்குது, இல்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நிறுத்துங்க. கையில ஏதோ ஒரு உருவம் ரொம்ப கொடூரமா இருக்குமா. அதை பார்த்து இவங்க பயந்து போய் கத்திடுறாங்க.
ஹேய் நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது அது வேற யாரும் இல்ல, சரங்கோட மேனேஜர் தான். நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் என்னால நிக்க முடியல, ஏன்னா 3rd ஃப்ளோரோட எட்ஜில் இருக்கேன். ஹீல்ஸ் போட்டு இருக்கனால நானும் ஏதோ முக்கி தான் நின்று இருக்கேன். ரொம்ப கிட்ட போயிருப்பாங்க, ஏன் விட்டு அவங்க கிஸ் பண்ணிருப்பாங்க. மேனேஜர் வந்தனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. மேனேஜரும் உள்ள வந்து பயங்கரமா கத்துறான். ஆமா நீ வந்து என்ன பண்ண ட்ரை பண்றது ஒண்டி வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் என்ன ஆயிருக்கும். வந்து இப்போ இன்னோசென்டெல்லாம் நடிக்க தேவையில்ல. இந்த டைனியான அபார்ட்மெண்ட்ல மத்தவங்க வேற யாராச்சும் இதை பார்த்துதான் என்ன ஆயிருக்கும். சொன்ன விஷயம் என்ன உன்னோட மண்டைக்கு ஏறவே இல்லையா? இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு தெரியும் நீ வந்து பொய் சொல்லாத, நீ கையும் களமா மாட்டிக்கின. இப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னா, இந்த கொரியால அபிஷியலா ஒரு அடல்ட்டா மாறதுக்கு ஏஜ் வந்து ஒரு 20, லவ்வோட ஏஜ் வந்து 17. அதனால தான் இப்படி அவ கத்துறா. ஏய் நான் சொல்றது உனக்கு புரியுதுல, உனக்கு என்னமோ வயசாகல, நீ வந்து அப்படி பண்ணனா என்னமோ வயசாகல, நீ ஒண்டி அப்படி பண்ணியிருந்தா அவ்வளவுதான். உங்க 2 பேரோட லிப்பு டச் ஆயிருந்தாலும் அவ்வளவுதான், நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடும். யோசிச்சு பாரு, நீங்க வந்திருக்கிறது ஒரு சின்ன அபார்ட்மெண்ட், வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணீங்க அப்படின்னு வெளியில தப்பா பேசுவாங்க. அதனால உனக்கு புரியுதா, இதுக்கு மேலேயே நீ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல வேலை இந்த டைம் வந்து நான் இருந்தேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர அங்க சரங்க அவ கத்துறா. ஆமா நீ என்ன பண்ண இருக்க, சீக்கிரமா அவன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வர வழியை பாரு. கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். சரங் நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம், கேம்ல ஏன் பேசக்கூடாது. நான் லவ் அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. அதனால ஹீரோக்கும் சரி அந்த மேனேஜர் பொண்ணுக்கும் சரி ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண தெரியுமா இன்னைக்கு, அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். அதனால ஜியோ நம்ம வந்து குரோனோ உலகத்துல சந்திக்கலாம். இதை கேட்கும் போது அவன் இன்னமும் தான் அங்க வெக்கப்படுறான். கதுவே மூடி இருந்தாலும் அவனோட இதயம் அது வந்து சும்மா பயங்கரமா துடிக்குது. அதே விஷயம் தான் நம்ம லவ்க்கும் ஆகுது. அங்க அவளுக்கும் ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடா துடிக்குது. நான் வந்து எப்படியும் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஏன்னு தெரியல என்னோட இதயம் அது பயங்கரமா துடிக்குது. முன்னாடியே மேனேஜரும் ஒரு மாதிரி கொடூரமா சொல்றாங்க, யாரு வந்து உன்னை அப்படி பண்ண சொன்னா? இருங்க அதுக்கு எதுக்கு நீங்க ஜாம்பி மாதிரி பண்றீங்க, நான் வந்து சொல்றேன். ஆனா அதுக்குள்ள அவங்க ஷோல்டர்ல கைய வச்சு, குட் லக், நீ வந்து பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான், இதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது, நான் ஹக் பண்ணிக்கலாம், மத்த விஷயத்த நீ பண்ணக்கூடாது. ஏன்னா அடல்ட்டா மாற வரைக்கும் நீ வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா? சரி நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவ கேம் உலகத்துக்கு போலான்னு யோசிக்கிறா. அப்புறம் தான் அவளுக்கு ஒரு ஐடியாவும் வருது. என்னன்னா குரோனோ உலகம் வந்து ஒரு பிக்சலால உருவான ஒரு உலகம் தானே, அதுக்குள்ள இவங்க வந்து கிஸ் பண்றதெல்லாம் தப்பே இல்ல, அந்த விஷயத்த கூட இவங்க வந்து பண்ணலாம். அதை யோசிச்சுட்டு நல்ல ஒரு ஐடியாவா இருக்கு, நான் ஏன் அங்க போய் அவங்க கூட பண்ணக்கூடாது, நான் எதுக்கு வெயிட் பண்ணும், இப்பயே நான் கிளம்புறேன். இந்த குரோனோ உலகம் இது வந்து உண்மையிலேயே மாசா இருக்கு, இதுதான் பெஸ்ட். இதே மாதிரி தாங்க ஹீரோவும் பழைய விஷயத்தை யோசிக்கிறான். ஹக் பண்ணதுல இருந்தே அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அங்க கேம்குள்ள போறத பத்தி தான் யோசிக்கிறான். ஏன்னா கடைசியில அவ சொல்லிருப்பான், 2 பேரும் ஏன் கேம்ல மீட் பண்ணக்கூடாது, இதனால அவன் கேமை மாட்டிக்கினே சொல்றான். இந்த குரோனோ உலகம் இதுதான் பெஸ்ட். நெக்ஸ்ட் சீன்ல உள்ள வர அங்க யூரஸும் பயங்கரமா கத்துது, மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, வெல்கம். அவங்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா, ஈவினிங்கே ஆயிடுச்சு. யூரஸ் உனக்கு வந்து வேற போஸே தெரியாதா, எப்போ லாகின் பண்ணாலும் இதே போஸை தான் நீ கொடுக்குற. இல்ல மாஸ்டர் உங்களுக்கு தெரியல, என்னோட மூஞ்ச நீங்க நல்லா பார்க்கணும், ஒரு வாட்டியும் வித்தியாசமா நான் கொடுப்பேன். ஓ அப்படியா, எனக்கு வந்து அது தெரியாதுப்பா, நீ வந்து இப்படி எல்லாம் பண்றேன்னு. இதுக்குள்ள அங்க லவ் வரா. லவ்வை பார்த்தோன்னே அவன் கம்முன்னு ஆயிடுறான். என்னப்பா ஃபைனலி நீ லாகின் பண்ணிட்ட போல, நான் சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள நீ லாகின் பண்ணிட்ட. ஆண்டீஸ் இல்ல நான் வந்து அப்படி சொல்லக்கூடாது, உன்னோட பேரு அது வந்து பீஸ் தானே, சரி நான் வந்து உன்னை பீஸ்னே கூப்பிடுறேன். அதே மாதிரி யூரஸ் உன்னை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ரொம்ப நாள் ஆச்சுல டீமன் கிங், அந்த விஷயம் ஏற்பட்டக்கு அப்புறம் நீங்க ரெஸ்ட் எல்லாம் ஏத்தீங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன்னா என்னன்னு தெரியல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. அதனாலேயே பாருங்க மத்தவங்க எல்லாருமே போற வழியில உங்களை தான் பார்த்துனே இருக்காங்க. யார் அது, அந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி, எதுக்கு அவங்க இப்படி ஹேண்ட்ஸமா இருக்காங்க? எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, யாரு எப்படி வேணா யோசிச்சுட்டு போகட்டும். லவ்க்கும் இது பிரச்சனையா இருக்காது, ஏன்னா லவ்க்கு இது பழக்கப்பட்ட விஷயம் தான். எப்படி பார்த்தாலும் அவ வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கா. ஒரு வாய்ஸும் வந்து, அட நீங்க வந்துட்டீங்களா ஸ்கார்லெட், நீயா? ஸ்கார்லெட் உன்னை வந்து நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை நான் கடைசியா பார்த்ததை விட இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன நீங்க 2 பேரும் பண்ற விஷயத்திலேயே எனக்கு தெரியுது, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடுது போல. ஆமா என்ன உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்கா
இருக்கான் என்ன. அவளோட லுக்ஸை வச்சு என்னால பார்க்கும் போதே சொல்ல முடியுது கண்டிப்பா வெளியில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் எங்கேயோ தனியா இருந்திருக்கீங்க அதானே. பாலட் நீ வந்து அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. நாங்க ஒன்றும் அப்படிலாம் எதுவும் பண்ணல. இல்லப்பா நான் வந்து உமனோட இன்ஸ்டிங்ஸை பயன்படுத்தினேன், வேற எதுவும் இல்லை. நான் இங்க வந்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா கெஸ்ட்டுங்க உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்றாங்க. என்னது எங்க 2 பேரையுமா? ஆமா. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணா மாறீங்களே, கூட ஒருத்தங்களை மீட் பண்ணணும் நீங்க சொன்னீங்களே, அதே பையன்தான். அவனை தான் நீங்க மீட் பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல யாராதுன்னு அங்க போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அது ஸ்லாத்தும் அந்த ஏஞ்சல் பொண்ணும் தான். அட ஸ்லாத், நீ வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்கியா? ரொம்ப சந்தோஷம் உன்னை மீட் பண்ணதுக்கு. ஆனா என்ன விஷயம்? அதுவா ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் உன்னை இங்க வர வச்சேன். ஓ அப்படியா? நீ வந்து எவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கனா கண்டிப்பா இது போரிங்கான விஷயமா இருக்காது. ஆமா, இது வந்து குரோனோ உலகத்தோட லாஸ்ட் எபிசோடா இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஹெவன்லி ரிலியம், டீமன் ரிலியம், ஹியூமன் ரிலியம், அந்த நரகத்தோட வாசல், அதாவது யூரஸோட நெஸ்ட் எல்லாருமே இங்கே தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் எபிசோடுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ஒன்னா இருக்கணும். நம்மளுக்கு பவர் அது வந்து தேவை. ஆமா நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தான் எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டோம்ல, இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த உலகத்தோட தலைவிதியே நம்ம கிட்டதான் இருக்கு. அதனால நான் வந்து முக்கியமா இவன் கிட்ட பேசணும். அப்படியே நம்ம ஹீரோவோட ஜெட்டில அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஹீரோக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஜெட்டிக்குள்ள இருந்து அவந்தடோர் அந்த மாஸ்டர் வந்து வெளியில வருது. அதுவும் ஹீரோவோட ஜெட்டில இருந்து அப்படியே வந்து நிக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் குரோனோ லைஃபோட எபிசோடு என்ன முடிய போதா அப்படின்னு ஸ்லாத் சொல்றான். அதே மாதிரி அவன்டோட இவங்க எதுக்கு வெளியில கொண்டு வரணும், இதுக்கும் ஏதாச்சும் காரணம் இருக்கும். அது என்ன விஷயம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு புது ஆர்க்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு மிகப்பெரிய வார், அதாவது யூனிவர்ஸ் அளவுல ஒரு வார் நடக்க போகுது. அதை பாக்குறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா உண்மையிலேயே அது வேற லெவல்ல இருக்கும். சரி, நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.